இதனுடைய நிலை என்ன? இதெல்லாம் ஷியாயிசம் இல்லையா? அப்ப தமிழ்நாட்டிலையும் முஸ்லிம்கள்ட்ட ஷியாயிசம் நுழைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏராளமான நம்பிக்கைகள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அவைகள் எல்லாம் அந்த தவறான இஸ்லாத்திற்கு புறம்பான நம்பிக்கைகளை தவிர்த்து முஹர்ரம் மாசத்துல சென்னையிலேயே முஸ்லிம்கள், தமிழக முஸ்லிம்களே எங்க துன்பத்தை வெளிப்படுத்திக்கிறோம்னு தங்களை தாங்களை மாய்த்துக் கொள்வது, காயப்படுத்திக் கொள்வது, கத்தியால் வெட்டி கொள்வது, இது போன்ற காரியங்களை எல்லாம் ஈடுபடுறாங்க சில முஸ்லிம்கள். இதெல்லாம் அறியாம இஸ்லாத்தில் இல்லாத அனாச்சாரங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தன்னுடைய கன்னத்தை அறைந்து கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல. துன்பத்தின் போது துக்கத்தை வெளிப்படுத்துகிறோம் பேர்ல தன்னுடைய சட்டையை கிழித்துக் கொள்பவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது இன்னைக்கு நேரத்தில் நடக்கிற துன்பமும் இல்லை. எப்போது நடந்த துன்பத்தை சொல்லிக்கொண்டு, சோக நிகழ்வை சொல்லிக்கொண்டு தம்மை தாமே துன்புறுத்துவது இஸ்லாத்தில் உள்ளதா? இவற்றையெல்லாம் சிந்தித்து நம்முடைய இறை நம்பிக்கையை சரியான அடிப்படையில் அமைத்துக் கொள்கிற நன்மக்களாக